யோபு 27 அதிகாரம். யோபு தமது உரையை தொடர்ந்து கூறியது: என்றுமுள்ள இறைவன் மேல் ஆணை, அவர் எனக்கு உரிமை வழங்க மறுத்தார். எல்லாம் வல்லவர் எனக்கு வாழ்வை கசப்பாக்கினார். என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் மூக்கில் கடவுளின் மூச்சு இருக்கும் வரை, என் உதடுகள் வஞ்சகம் உரையா. என் நாவும் பொய்யை புகழாது. நீங்கள் சொல்வது சரியென ஒரு காலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சாகும் வரையில் என் வாய்மையை கைவிடவும் மாட்டேன். என் நேர்மையை நான் பற்றி கொண்டேன், விடவே மாட்டேன். என் வாழ்நாளில் எதை குறித்தும் என் உள்ளம் உறுத்தவில்லை. என் பகைவர் தீயோராக எண்ணப்படட்டும், என் எதிரிகள் நேர்மையற்றோராக கருதப்படட்டும். கடவுள் இறை பற்றில்லாதோரை அழித்து அவர்களின் உயிரை பறிக்கும்போது அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? அவர்கள் மேல் கேடு விழும்போது இறைவன் அவர்களின் கூக்குரலை கேட்பாரா? எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களா? கடவுளை காலமெல்லாம் அழைப்பார்களா? இறைவனின் கைத்திறனை நான் உங்களுக்கு கற்பிப்பேன். எல்லாம் வல்லவரின் திட்டங்களை மறைக்க மாட்டேன். இதோ, நீங்கள் யாவருமே இதை கண்டிருக்கின்றீர்கள். பின் ஏன் வரட்டு வாதம் பேசுகின்றீர்கள்? இதுவே கொடிய மனிதர் இறைவனிடமிருந்து பெறும் பங்கு. பொல்லாதவர் எல்லாம் வல்லவரிடம் பெறும் சொத்து. அவர்களின் பிள்ளைகள் பெருகினும் வாளால் மடிவர். அவர்களின் வழிமரபினர் உண்டு நிறைவடையார். அவர்களில் எஞ்சியோர் நோயால் மடிவர். அவர்களின் கைம்பெண்கள் புலம்ப மாட்டார். மணல் போல் அவர்கள் வெள்ளியை குவிப்பர். அடுக்கடுக்காய் ஆடைகளை சேகரிப்பர். ஆனால் நேர்மையாளர் ஆடைகளை அணிவர். மாசற்றவர் வெள்ளியை பங்கிடுவர். சிலந்தி கூடு கட்டுவது போலும் காவற்காரன் குடில் போடுவது போலும் அவர்கள் வீடு கட்டுகின்றார்கள். படுக்கைக்கு போகின்றனர் பணக்காரராய், ஆனால் இனி அவ்வாறு இராது. கண் திறந்து பார்க்கின்றனர், செல்வம் காணாமற் போயிற்று. திகில் வெள்ளம் போல அவர்களை அமிழ்த்தும். சுழற்காற்று இரவில் அவர்களை தூக்கிச் செல்லும். கீழை காற்று அவர்களை அடித்துச் செல்லும். அவர்களின் இடத்திலிருந்து அவர்களை பெயர்த்துச் செல்லும். ஈவு இரக்கமின்றி அவர்களை விரட்டும். அதன் பிடியிலிருந்து தலைதெறிக்க ஓடுவர். அவர்களை பார்த்து அது கைகொட்டி நகைக்கும். அதன் இடத்திலிருந்து அவர்கள் மேல் சீறி விழும்.